காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய 28 தொகுதிகளை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் காங்கிரஸ் கட்சி பொன்னேரி தனி தொகுதி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தனி தொகுதி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, சோளிங்கர் தொகுதி, உதகை, ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இது தவிர சிவகங்கை மாவட்டம் திருவாடனை, தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம், நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், விளவங்கோடு மற்றும் கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், சென்னையில் வேளச்சேரி, தருமபுரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, திருச்சி மாவட்டத்தில் துறையூர் மற்றும் கவுண்டம்பாளையம் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. இதே போல ஆத்தூர் தனி தொகுதி மற்றும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதி, சிங்காநல்லூர் தொகுதி, நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி, உசிலம்பட்டி, சங்கரன் கோயில், மேலூர் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தேமுதிகவை பொறுத்தவரை போலூர், பல்லாவரம், திருத்தணி மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர், விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஆகிய தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மற்றும் விருதுநகர், தர்மபுரி, குடியாத்தம், சேலம் மேற்கு ஆகிய தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மொடக்குறிச்சி தொகுதியில், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி மற்றும் மதுரை தெற்கு தொகுதி, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி, நாகை மாவட்டம் சீர்காழி தனி தொகுதியிலும் தனி சின்னத்தில், அதாவது மதிமுகவின் சின்னத்தில் சீர்காழி தொகுதியில் போட்டியிடுகிறது. மொடக்குறிச்சி, மதுரை மற்றும் மதுரை தெற்கு கடையநல்லூரில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகள் காட்டுமன்னார் கோயில் மற்றும் செய்யூர், திருப்போரூர், அரக்கோணம் மற்றும் திண்டிவனம், தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் கள்ளக்குறிச்சி, பன்ருட்டி ஆகிய தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் தளி தொகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதி மற்றும் திருத்துறைப்பூண்டி தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி, திருப்பூர் வடக்கு தொகுதி மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தனி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. இதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தனி தொகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி, சென்னை திருவொற்றியூர் தொகுதிகளில் சிபிஎம் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த முறை பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி ஆகிய 2 தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுகிறது. பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி ஆகிய 2 தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுகிறது. மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய ஜவஹர்லாவின் மனிதநேய மக்கள் கட்சி இந்த முறை நாகை தொகுதியிலும் மணப்பாறை, திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை மணப்பாறை தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்டது. அதே போல ஈஸ்வரனின் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் கோவை பொள்ளாச்சி தொகுதிகளில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்வரனின் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும். தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சி போட்டியிடும் தொகுதி நன்னிலம் தொகுதியில் இந்த முறை எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை முபாரக் தலைமையிலான எஸ்டிபிஐ கட்சி நன்னிலம் தொகுதியில் ஒரு தொகுதி அந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் கருணாசின் முக்குளத்தூர் புலிப்படை கட்சி சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் என அந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்குளத்தூர் புலிப்படை இந்த முறை சிவகங்கை தொகுதியில் உதயசூரியன் தொகுதி சின்னத்தில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்வகுமாரின் தமிழர் தேசம் கட்சி நத்தம் தொகுதியில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதிகளும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.